அந்த காலத்துல சிலர் நகை அணிய மாட்டாங்க. நல்ல உடை உடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. சன்னியாசித்தனமா இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்காக எங்கள ரொம்ப அர்ப்பணிச்சுட்டோம். ஆண்டவருக்காக எங்கள ரொம்ப ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையுடைய பின்னணியில ஒரு அர்ப்பணமும் இருக்காது. தோற்றத்துல மட்டும் தான் அந்த அர்ப்பணம் இருக்கும். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல நகை அணியாமல் அர்ப்பணத்த காட்டுனாங்க. இப்ப என்னன்னா, நெறைய நகைகள் அணிந்து கொள்கிறாங்க. மிக அருமையாக சினிமாக்காரர்களைப் போல உடை அணிந்து கொள்கிறார்கள். ரொம்ப ஃபேஷனா இருக்கிறாங்க. ஏன் அந்த மாரி கேட்டா, ஆண்டவர் எங்கள ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. நாங்க ஆபிரகாம போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாங்க உலகத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப டாப்ல பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு மாய்மாலம். அன்னைக்கு இருந்த இன்னொரு மாய்மாலம். அன்னைக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் சொல்லிக்கிட்டு அது ஒரு மாய்மால வாழ்க்கை. இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி இன்னொரு மாய்மால வாழ்க்கை. எனவே மாய்மாலம் என்பது காலத்துக்கு ஏற்றபடி வேடத்தை மாற்றுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும்.